all, welcome to question discussion session. First question, client is scheduled for subtotal gastrectomy, which is Billroth 2. The nurse explains that the procedure will have which surgical results. So, இங்கே வந்து surgery related ஆன question தான். Subtotal gastrectomy na என்னங்கிறது தான் questionோட meaning. So, the nurse surgery பற்றி எந்த explanation தான் கொடுக்கணும். So, surgery எப்படி என்ன நடக்குது அந்த surgeryல தான் question. So, option பார்க்கலாம். Proximal end of distal stomach is anastomosed to the duodenum. Entire stomach is removed and esophagus is anastomosed to the duodenum. Lower part of the stomach is removed and the remainder is anastomosed to jejunum. Antrum of the stomach is removed and remaining portion is anastomosed to the duodenum. So, subtotal gastrectomy இல்லைன்னா partial gastrectomy சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமாக இண்டிகேஷன்ஸ் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் சிவியர் ஆகிற பேஷண்ட்டுக்கு இல்லைன்னா ரெக்கரண்ட் கேஸ்ட்ரிக் அல்சர் வர்ற பேஷண்ட், கேஸ்ட்ரிக் டியூமர் ஒரு கேன்சர் வர்ற பேஷண்ட்க்கு எல்லாமே பண்ணுற சர்ஜரி தான். ஓகே, 2 types ஆஃப் சர்ஜரிஸ் ஆர் தேர். ஒன்று டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி, செகண்ட் வந்து சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி. அதில் சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி மெயினாக 2 types இருக்காங்க, பில்ரோத் 1 அண்ட் பில்ரோத் 2. பில்ரோத் 1ஓட இன்னொரு நேம் வந்து கேஸ்ட்ரோ டுவோடினோஸ்டமி. Billroth 2ஓட another name வந்து gastrojejunostomy. ஸோ gastroduodenostomy-ல என்ன பண்ணணும்னா, இல்லைன்னா Billroth 1ல என்ன பண்ணணும்னா, லோவர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கை ரிமூவ் பண்ணி ரிமைனிங் ஸ்டொமக்கை இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி நேராக டுவோடினத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, Billroth 2 இல்லைன்னா gastrojejunostomy-ல வந்து லோவர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கை ரிமூவ் பண்ணுவாங்க, அப்புறம் அதை ஸ்ட்ரெயிட்டாக ஜெஜுனல் ஏரியாவில் அனாஸ்டோமோஸ் பண்ணுவாங்க. So, Billroth 2 is also known as gastrojejunostomy. So, இங்கே ஸ்டொமக்கோட லோவர் போர்ஷன் ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஜெஜுனத்துக்கு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி ஆர் Billroth 2 தான். ஸோ Billroth 2ஓட இன்னொரு நேம் வந்து gastrojejunostomy. ஸோ இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் நாம் ஆன்சர் பண்ணலாம். அதில் ஒவ்வொரு ஏபிசிடி 4 ஆப்ஷன்லேயும் வந்து அனாஸ்டோமோஸ் டு த டுவோடினம் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏ, பி அண்ட் டி மூணுலேயும் டுவோடினத்துக்கு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ Billroth 2னா gastrojejunostomy. ஸோ அதனால வந்து ஏ, பி அண்ட் டி வில் பி ராங் ஆன்சர். இப்போ கரெக்ட் ஆன்சரை நம்ம ரீட் பண்ணாங்கன்னா, லோவர் போர்ஷன் ஆஃப் த ஸ்டொமக் இஸ் ரிமூவ்ட் அண்ட் த ரிமைண்டர் இஸ் அனாஸ்டோமோஸ் டு த ஜெஜுனம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமியில் Billroth 2னா gastrojejunostomy. அதனால lower portion of the stomach is removed and the remain is anastomosed to the jejunum. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி lower portion of stomach is removed and remaining is connected to the jejunum. Next question, a client diagnosed with diabetes mellitus receives 8 units of regular insulin subcutaneously at 7:30 a.m. The nurse should be most alert to signs of hypoglycemia at what time during the day? 7:30 a.m. 8 units of insulin receive பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைப்போகிளைசீமியா நாம் ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன் வந்து யூ ஷுட் மானிட்டர் ஃபார் ஹைப்போகிளைசீமியா. ஸோ அது எந்த டைமில் இருந்தால் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே இன்சுலின் எடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு ஹைப்போகிளைசீமியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்காங்க, முக்கியமாக பீக் ஹவர்ஸில். பீக் ஹவர்ஸ்னால் எந்த டைமில் அந்த மெடிசினோட ஆக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதும் அதுக்கு தான் பீக் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ரெகுலர் இன்சுலின் தான் அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க அட் 7:30 a.m. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒவ்வொரு இன்சுலினோடையும் பீக் ஹவர்ஸ் என்னங்கிறத ஸ்டடி பண்ணணும். ஆனால் ஏன்னா அந்த டைமில் வந்து ஹைப்போகிளைசீமியா வரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம பேஷண்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸ்நாக் டைம்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இப்போ ரெகுலர் இன்சுலினோட பீக் ஹவர்ஸ்னால் முக்கியமாக கேட்குறது ரெகுலர் இன்சுலின் அண்ட் என்பிஹெச் இன்சுலின் தான். ஆனால் நீங்கள் எல்லாத்தோடையும் பீக் ஹவர்ஸ் ஸ்டடி பண்ணணும். ஸோ ரெகுலர் இன்சுலினோட பீக் டைம்ங்கிறது 2 to 4 hours. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் 2 to 4 hours வந்து அதோட ஆக்ஷன் வந்து ஹை ஆகும். ஸோ அதான் பீக் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 7:30 a.m. தான் நம்ம மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 hours அப்புறம்னா அது வந்து 9:30, 4 hours அப்புறம்னா வந்து 11:30. ஸோ பிட்வீன் 9:30 to 11:30 தான் பீக் ஹவர்ஸ். அந்த டைமில் தான் பேஷண்ட்டுக்கு ஹைப்போகிளைசீமியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 9:30 a.m. to 11:30 a.m.
Answer is option A, 9:30 a.m. to 11:30 a.m. Next question. After undergoing a thyroidectomy, a client is monitored for signs of damage to the parathyroid glands post-operatively. The nurse would determine which findings suggest damage to the parathyroid glands. இப்போ இங்க thyroidectomy client scenario தான். So post-operatively parathyroid glandக்கு damage வர்றதுக்கு chances நிறைய இருக்கு. ஏன்னா வந்து parathyroid glandனா thyroid glandக்குள்ளே இருக்கிற 4 P-shaped glands தான். So இதுதான் parathyroid glands. So during thyroidectomy parathyroid glandக்கு டேமேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்காங்க. ஸோ எந்த சிம்டம்ஸை பார்த்தா தான் பேராதைராய்டு கிளாண்டுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு தான் கொஸ்டின். ஸோ பேராதைராய்டு கிளாண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சொன்ன மாதிரி 4 ஸ்மால் கிளாண்ட்ஸ் இன்சைட் த தைராய்டு கிளாண்ட் இஸ் நோன் அஸ் பேராதைராய்டு கிளாண்ட். பேராதைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் வந்து கால்சியம் மெயின்டெனன்ஸ் இன் த பிளட், ரெகுலேஷன் ஆஃப் கால்சியம் இன் த பிளட். எப்பெல்லாம் பிளட்ல கால்சியம் டிக்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் போன்ஸ்ல இருந்து கால்சியத்தை சீப் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். இதுதான் பேராதைராய்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷன். ஸோ ஒருவேளை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கால்சியம் ரெகுலேஷன் டேமேஜ், அந்த ஃபங்க்ஷன் வந்து டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ பேராதைராய்டு கிளாண்ட்ஸை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். Parathyroid gland produces parathormone that helps in the regulation of blood calcium level. In case of hypoparathyroidism, it results in hypocalcemia and finally results in tetany. So hypothyroidism ஆயிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் ரெகுலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதனால பிளட்ல கால்சியத்தோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஹைப்போகால்சிமியா ஆகிறதுனால காம்ப்ளிகேஷனாக டெட்டனி வரும். டெட்டனினா வந்து ஸ்மூத் மசில் ஸ்பாசம் டியூ டு ஹைப்போகால்சிமியா. பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்மூத் மசில்ஸும் ஸ்பாசம் ஆகும், ஸ்டிஃப் ஆகும், ட்விச்சிங் வரும் முக்கியமாக. ஓகே, ஸோ டெட்டனினா என்னன்னு பார்க்கலாம். டெட்டனியோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், டெட்டனியோட டெஃபினிஷன் நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்மூத் மசில் ஸ்பாசம் ஒரு நம்னஸ் ஆர் வீக்னஸ் டியூ டு ஹைப்போகால்சிமியா, இதுதான் டெட்டனி. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மசில் ஸ்பாசம் அண்ட் ட்விச்சிங். செகண்ட் வந்து ட்ரோஷோசைன். ட்ரோஷோசைன்னா numbness and spasm of lower arm when the BP cuff is inflated. ஸோ தான் பிக்சர். இந்த மாதிரி பிபி கஃப் வச்சு நாம இன்ஃப்ளேட் பண்ணும்போது சர்க்குலேஷனில் கால்சியம் டிக்ரீஸ்டுனா லோவர் ஆர்ம்ஸ் வந்து ஸ்பாசம் ஆகும், நம்னஸ் ஆகும், ட்விச்சிங் ஆகும். ஸோ இந்த ரிஸ்ட் ஏரியாவில் ட்விச்சிங் ஆகிறதுக்கு ஒரு டேர்ம் இருக்காங்க, அதோட பேர் வந்து கார்போபீடல் ஸ்பாசம். கார்போபீடல் ஸ்பாசம் சொல்லுவாங்க. ஸோ இதான் ட்ரோஷோசைன். ஓகே, numbness and spasm of lower arm when the BP cuff is inflated. தேர்ட் சைன் வந்து சோஸ்டெக் சைன். சோஸ்டெக் சைன்னா சீக் போன்ல நாம ஃபிங்கரை வச்சு டேப் பண்ணும்போது ஃபேஷியல் மசில்ஸ் ட்விச்சிங் ஆகும். ஓகே, ஸோ இதான் பிக்சர். இந்த மாதிரி சீக் ரீஜனில் டேப் பண்ணும்போது ஃபேஷியல் மசில்ஸ் வந்து ட்விச்சிங் ஆகும். ஓகே, ட்விச்சிங் ஆஃப் ஃபேஷியல் மசில்ஸ் when tapped with fingers. ஸோ முக்கியமாக டெட்டனி ஆகும்போது வர்ற ஒரு ஃபீச்சர் வந்து நம்னஸ் அண்ட் வீக்னஸ், இல்லைன்னா நம்னஸ் அண்ட் டிங்லிங் சென்சேஷன் ஒரு ஃபேஷியல் மசில் ட்விச்சிங். இதுதான் காமனான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஹைப்போகால்சிமியா ஆகிறதுனால அதோட மேனேஜ்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ட்ரக் ஐவி கால்சியம் குளுக்கோனேட். ஓகே, ஸோ இதான் ஹைப்போபேராதைராய்டிசத்தில் வர்ற ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போகால்சிமியா, இட் ரிசல்ட்ஸ் இன் ஹைப்போகால்சிமியா அண்ட் ஃபைனலி ரிசல்ட்ஸ் இன் டெட்டனி. ஓகே, டெட்டனியோட சிம்டம்ஸை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே கொஸ்டின் என்னன்னா, டேமேஜ் டு பேராதைராய்டு கிளாண்ட்ஸ்னா எந்த சிம்டம் தான் வரும்? ஆப்ஷன் ஏ ஃபீவர், பி நெக் பெயின், சி ஹார்ஸ்னஸ், டி டிங்க்லிங் அரவுண்ட் த மவுத். ஸோ நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி முக்கியமாக வர ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்பாசம், நம்னஸ் அண்ட் டிங்க்லிங் சென்சேஷன், வீக்னஸ். ஸோ அதனால ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, tingling around the mouth. Next question. A nurse is performing an admission assessment on a client admitted with the diagnosis of Raynaud's disease. Nurse assess for the associated symptoms by performing which action? So இங்கேயும் symptoms ரிலேட்டடான கொஸ்டின் தான். பேஷண்டோட டயக்னோசிஸ் வந்து Raynaud's disease. ஸோ Raynaud's disease இருக்கிற ஒரு பேஷண்டோட சிம்டம்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு நாம எந்த அசஸ்மெண்ட் ஆக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதா கொஸ்டின். ஓகே, ஸோ அதுக்காக நமக்கு எந்த சிம்டம்ஸ் தான் ரெய்னால்ட்ஸ் ஃபினாமினல் இருக்காங்க, இல்லைன்னா ரெய்னால்ட்ஸ் டிசீஸில் வர்ற சிம்டம்ஸ் என்னென்னு நம்மளால்
நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். முதல்ல வந்து checking for a rash on the digits, B observing for softening of nails or beds, C palpating for rapid or irregular peripheral pulse, palpating for diminished or absent peripheral pulses. ஸோ முதல்ல ரெய்னால்ட்ஸ் டிசீஸ் என்னன்னு பார்க்கலாம். ரெய்னால்ட்ஸ் டிசீஸ் வந்து ஒரு பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் தான். எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் இருக்கிற ஸ்மால் ஆர்டரிஸ் அண்ட் ஆர்டியோல்ஸை வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஸோ வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால அந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்க்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்மாலர் ஆர்டரிஸ் தட் சப்ளை பிளட் டு த ஸ்கின் in response to the cold, இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். limiting blood supply to the affected area. okay, it is associated with cold climate. so கண்டினியூஸாக கோல்டு கிளைமேட்டில் எக்ஸ்போஷர் பண்ணுறவங்களுக்கு தான் இது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ரெய்னால்ட்ஸ் டிசீஸ்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டரிஸ், ஸ்மால் ஆர்டரிஸ், ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கோல்டு எக்ஸ்போஷர் தான். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்ல இருந்து வருது. ஸோ நம்ம மைண்டில் ரிமைண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்மாலர் ஆர்டரிஸ். ஓகே. மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கோல்டு, இன் ரெஸ்பான்ஸ் டு கோல்டு. ஸோ நம்ம அவருக்கு கொடுக்குற எஜுகேஷனில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து அவாய்ட் கோல்டு கிளைமேட் தான். ஸோ ரெய்னால்ட்ஸ் டிசீஸோட சிம்டம்ஸை பார்க்கலாம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்: கோல்டு ஃபிங்கர்ஸ் ஆர் டோஸ். செகண்ட், ஏரியாஸ் ஆஃப் ஸ்கின் தட் டர்ன் ஒயிட் அண்ட் தென் ப்ளூ. ஸோ பிளட் சர்க்குலேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால பேலர் வரும். ஓகே. அதோட ரிசல்ட்டாக ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும் போது சைனோசிஸ் வரும். ஓகே. ஸோ பேலர் அண்ட் சைனோசிஸ். தேர்ட் வந்து நம்ப், pricky feeling or stinging pain upon warming or stress relief. ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா numbness and tingling sensation. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா diminished or absent peripheral pulses. ஓகே. ஸோ ஆர்டரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால பிளட் சப்ளை டிக்ரீஸ் ஆகும். அதனால வந்து சைனோசிஸ், பேலர், அதுக்கப்புறமா சைனோசிஸ் வரும். சர்க்குலேஷன் கம்மி ஆகிறதுனால பல்சஸ் எல்லாமே டிமினிஷ்ட் ஆர் ஆப்சண்டாக இருக்கும். ஸோ இதான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் தான் சிம்டம்ஸோட. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ், டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோங்கிறதுனால ஒயிட் ஆகும். அதுக்கப்புறமா லேக் ஆஃப் ஆக்சிஜனால சைனோசிஸ் ஆகும். ஓகே. ஸோ கொஸ்டின் என்னன்னா, the nurse assess for associated symptoms by performing which action? எந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் சிம்டம்ஸை நம்ம அதை அசஸ் பண்ண முடியுது தான். செக்கிங் ஃபார் அ ரேஷ் ஆன் த டிஜிட்ஸ், நம்ம ரேஷை பற்றி எதுவும் சொல்லலை. ஒப்சர்விங் ஃபார் சாஃப்டனிங் ஆஃப் நெயில்ஸ் ஆர் பெட்ஸ், palpating for rapid or irregular peripheral pulse. ஸோ ரெய்னால்ட்ஸ் டிசீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால சர்க்குலேஷன் கம்மி ஆகும். அதனால டிமினிஷ்ட் ஆர் ஆப்சன்ட் பல்ஸ்ன்னு தான் நாம் சொன்னோம். ஸோ அதனால் ஆன்சர் டி, palpating for diminished or absent peripheral pulses. Correct answer. So answer பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரணும். ஓகே. ஆப்ஷன் டி, which is diminished or absent peripheral pulses. Next question. The nurse teaches a postpartum client about post-delivery lochia. The nurse determines that the education has been effective when the client says that on the second day of postpartum lochia would be which color? ஸோ இங்கே வந்து நர்ஸ் லோக்கியா பற்றி டீச்சிங் பண்ணுறாங்க. டீச்சிங்க்கு அப்புறம் டீச்சிங் எஃபெக்டிவ் ஆச்சு நம்மளால் எப்படி தெரிய முடியும்? ஸோ நாம் கேட்குற கொஸ்டினுக்கு பேஷண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ லோக்கியா பற்றி பேஷண்ட்டுக்கு எஜுகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு எப்படி தெரியும்? when the client says on the second day of postpartumல லோக்கியா should be which color? ஓகே. ஸோ லோக்கியா பற்றி நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணுறேன். போஸ்ட்மார்ட்டம் ஃபாலோயிங் டெலிவரி ஒக்கர் பண்ணுற வஜைனல் டிஸ்சார்ஜ் தான் நம்ம லோக்கியான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வஜைனல் டிஸ்சார்ஜ் தட் ப்ரெசென்ட் இன் த ஃபர்ஸ்ட் 2 weeks ஆஃப்டர் டெலிவரி. மெயினாக 3 types இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோக்கியா ரூப்ரா, விச் இஸ் ரெட் கலர். அது வந்து ஃபர்ஸ்ட் 4 daysல 1 to 4 daysல இருக்கிறது தான் லோக்கியா ரூப்ரா. 5 to 9 daysல லோக்கியா சீரோசா, விச் இஸ் ப்ரௌனிஷ் இல்லைன்னா பிங்கிஷ் ப்ரௌன் சொல்லுவாங்க. தேர்ட் 10 to 15 daysல இருக்கிறது ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ், இல்லைன்னா எல்லோயிஷ் ஒயிட் இல்லைன்னா ஒயிட்டிஷ் எல்லோன்னு சொல்லுவோம். அதோட நேம் வந்து லோக்கியா ஆல்பா. ஸோ ஃபர்ஸ்ட் 4 daysல லோக்கியா ரூப்ரா, 5 to 9 daysல சீரோசா, 10 to 15 daysல ஆல்பா. ஸோ இந்த கொஸ்டின்னா ஆன் த செகண்ட் டே ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் லோக்கியா கலர், லோக்கியா ஷுட் பி விச் கலர்? ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 4 daysல லோக்கியா ரூப்ராங்கிறதுனால கலர் இஸ்
red. Okay, option பார்த்தீங்கன்னா A red, B pink, C white and D yellow. So second day answer is option A red.